ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா மறுஜன்மம் இருக்கா இல்லையா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் மறுஜன்மம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். துரத்தி இடிக்கு வாய்க்கில் நடந்த உண்மையான கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். துரத்தி 1904 பிறகுறாங்க லண்டனில். அவங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது மாடிப்படியில் விளையாண்டுன்னு இருக்காங்க. அப்போது கால் ஜாரி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தப்போ மூச்சு பேச்சு இல்லாத இருக்காங்க. அவங்க அம்மா செக் பண்ணி பார்க்குறாங்க. துரத்திக்கு அப்போ மூச்சு பேச்சு இல்லாத இருக்காங்க. அவங்க அம்மா பயந்து போயிட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு துரத்தி இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாடியிலேருந்து ஒரு சவுண்ட் வருது. என்னான்னு போய் பார்க்குறப்போ டாக்டரும் அவங்க அம்மா போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னான்னு பார்த்தாக்கா துரத்தி விளையாடிட்டு இருக்கா. டாக்டருக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. போய் கைப்பிடிச்சி பார்க்குறாரு டாக்டரு. பல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பல்ஸ் பார்த்தா நார்மலாக இருக்குது, ஹார்ட் பீட்டும் நார்மலாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எதுவும் புரியல. டாக்டர் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு. உங்கள் பொண்ணு மீண்டு வந்துட்டா, இதுக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். சில நாட்களுக்கு அப்புறம் துரத்தி பாதி நைட்டில் எழுந்து எக்ஸாக்ட் ஆகி கத்துறா. அவங்க அம்மா ஏன் பாப்பா கத்தின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா துரத்திக்கிட்ட கேட்குது. துரத்தி மா எனக்கு ரொம்ப நாளாக ஒரே கனவாக இருக்குது, பெரிய பெரிய கோயிலுக்கு தெரியுதுமா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படுத்துன்னு தூங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, துரத்தியும் படுத்துட்டு தூங்கிடுறான். துரத்திக்கு மறுபடியும் கனவு வந்துட்டே இருக்குது. அந்த கனவு எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு துரத்திக்கு தெரியுது. அந்த கனவு எதனால வருதுனாக்கா, துரத்தி 3000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து காலகட்டத்தில் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இந்த நினைவுகள் தான் அப்பப்போ துரத்திக்கு கனவாக வந்துட்டு இருக்கு. துரத்தி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, இது என்னோட வீடு இல்லை, நீ என்னோட அம்மா இல்லை, நான் வாழ்ந்தது எகிப்தில். அங்கே நான் ஒரு பிரின்சஸாக இருந்தேன், நான் இங்கே எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட துரத்தி கேட்குறாங்க. துரத்தியோட அம்மாவுக்கு எதுவுமே புரியல. சரி, டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு துரத்தி கூட்டு போய் செக் பண்ணி பார்க்குறப்போ துரத்திக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வருஷங்களை கழிச்சு துரத்திக்கு மேரேஜ் ஆயிடுது. மேரேஜ் ஆகிட்ட பிறப்பு அந்த கனவு கண்டினியூவாக வந்துட்டே இருக்கிற வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட துரத்தி சொல்லுது, எனக்கு இந்த மாதிரி எகிப்து காலகட்டத்தில் இந்த கனவெல்லாம் இருக்குது, இது என்னோடய வீடு இல்லை, என்னோடய வீடு அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது. அவங்க வீட்டுக்காரன் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கும்முன்னு ஆயிடுறாரு. அப்புறமேட்டுக்கு அதே தொடர்ந்து சொல்லினே இருக்கிற வச்சு அவங்க வீட்டுக்காருக்கும் ஒரு டவுட் வருது, இதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு துரத்தி கூப்பிட்டுன்னு எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போன பிறப்பு இதுதான் நான் வாழ்ந்த இடம், இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு துரத்தி சொல்லுது. துரத்தி சொன்ன பிறப்பு அங்கே இருக்கிறவங்க நோண்டி பார்த்தாக்கா அங்கே பெரிய கோயில் ஒன்று இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே ஒரு டனல் இருக்கும், அந்த கோயிலுக்கு கலந்த மாதிரி. அங்கே நோண்டி பார்க்குறாங்க. அங்கே நோண்டி பார்த்தா அங்கே ஒரு டனல் இருக்குது. எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு. இவ மறுபிரிவு தான் எடுத்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்க. இது அப்படியே சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுது. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நம்மளோட நினைவுகள் மூளையில் தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இந்த ஆத்மா இருக்குல்ல, ஆத்மா ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு மாறுறப்போ இந்த நினைவுகளெல்லாம் எப்படி இன்னொருத்தருக்கு போகுது? ரொம்ப நாளாக இந்த டவுட் இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும்.